இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம். கத்திரிக்காயில் பண்ணக்கூடிய ஒரு சட்னி. இது கொங்கு சைடு தாங்க நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். வேறு எங்கேயும் இதை செய்கிறீங்களான்னு, வேறு எந்த ஆல்ட்ரேஷனோட செஞ்சீங்களோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்களோட தயாரிப்பான மரச்செக்கு எண்ணெய். நாங்கள் மரச்செக்கு எண்ணெய்களை தயாரித்து விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் யாருக்காவது தேவைப்படுதுன்னா நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் டு த ரெசிபி. குக்கரில் கடலெண்ணெயோ தேங்காயோ ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், வரமிளகா, பூண்டு அண்ட் தக்காளி மட்டும் நீங்கள் ஈக்குவல் போர்ஷன்லேயும், தக்காளியும் கத்திரிக்காய் ஈக்குவல் போர்ஷன்லேயும் எடுத்துக்கலாம். இல்லை தக்காளி கம்மியாக கத்திரிக்காய் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் தக்காளி கம்மியாக கத்திரிக்காய் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். அதோடு வெறும் தனி மிளகாத்தூள் அண்ட் மஞ்சத்தூள், உப்பு, நல்லா தாராளமாக கொஞ்சம் தண்ணி விட்டு, கத்திரிக்காய் மூழ்கிறளவுக்கு தண்ணி விட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டிங்கன்னா போதும். இவ்வளோ தண்ணி விட்டுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதோட எண்டில் கன்சிஸ்டன்சி பாருங்கள், உங்களுக்கே கரெக்டாக தெரியும். அவ்வளோதாங்க, எடுத்தோம்னா சட்னி ஓவர். ஸோ ஒரு 15 மினிட்ஸ்லாம் இது பண்ணிடலாம். அண்ட் கொத்தமல்லி தூவி நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. என்னென்னா கத்திரிக்காய்னே தெரியாத அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சட்னி சூப்பராக இருக்கும்.